இனிய வணக்கம் தோழர்களே. இந்த அன்பு அஞ்சல் யூடியூப் சேனலை பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து விருப்பம் தெரிவித்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததிலிருந்து 2014 இதுவரை இன்றைய நாள் வரை நீதிக்கு புறம்பாக, அறத்திற்கு புறம்பாக, வெகுஜன பொதுமக்களுக்கு, பெரும்பான்மையான பொதுமக்களுக்கு புறம்பாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் சுயசார்பு அமைப்புகளாக, தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கின்ற அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை போன்ற அனைத்து அமைப்புகளையும் தன்னுடைய அரசியல் பிரிவாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றிவிட்டது. இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டுமானால், நீதித்துறையில் கூட பெரும்பாலானவர்கள் RSS சித்தாந்தம் கொண்டவர்களாக, மனுநீதியை ஆதரிக்கக்கூடியவர்களாக, மனு தர்ம கொள்கையை அமுல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பது மிக பெரிய வருத்தத்துக்குரியது. இந்த நிலை எல்லாம் வந்தது. முன்னாடி இந்த நிலை இல்லையான்னா முன்னாடி இருந்துச்சு. முன்னெல்லாம் மறைந்து இலைமறைவு மறைவாக இருந்து செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப திறந்த வெளியில பயங்கரமா அந்த சர்வாதிகார எண்ணத்தோடு, நாம் தான் உயர்ந்தவன் என்ற சர்வாதிகார எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். இது 1914 தொடங்கி கொஞ்சமா அதிகரிச்சு இப்ப அதோடைய உச்சத்தை தொட்டு இருக்கு. இப்ப அது உச்சம் தொடர்றதுக்கு காரணம், இப்ப என்ன இதுல ஒரு 4 மாசம் 5 மாசத்துல தேர்தல் தமிழ்நாட்டில் அறிவிச்சிருவாங்க. 8 மாசத்துல தேர்தல். இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, தமிழ்நாடு அரசாங்கம்னா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பல வகையில நெருக்கடி கொடுத்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கரெக்டா இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியே செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கொஞ்சமா இருந்து அதை இப்ப அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, முடுக்கி விட ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் பல போராட்டங்கள் இன்னமும் நடக்கும் பாருங்க. பல போராட்டங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தூண்டி விட்டு பல போராட்டங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பல போராட்டங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. அதோட அறிகுறி தான் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் தயாராக இருந்தும் 7-8 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தை முடியாத நிலையில் நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அவங்களை கைது பண்ணிருக்காங்க. இது சட்டப்படி நடக்குது. இதுல எவ்வளவு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த கொள்கை, திராவிட கொள்கையை ஆதரிப்பவர்கள் கூட முரண்பாடாக உள்ள நிலைமையை சிந்தித்து பார்க்காமல் முரண்பாடாக பேசக்கூடியதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு ஐ. பெரியசாமி அவர் வீட்டில், அவருடைய அலுவலகத்தில், அவருடைய உறவினர்கள் வீட்டில், அவங்க தொடர்புடைய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்துது. இதுக்கு முன்னாடியே இப்ப நீதிமன்றத்திலையும் சொன்ன ஒரு பிரிவு முன்னாடி எந்தெந்த வழக்கு லஞ்ச ஊழல் வழக்கு அதிமுக ஆட்சியால் தொடரப்பட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தொடரப்பட்டு அந்த வழக்குகள்லாம் விசாரணை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதோ, அந்த அனைத்து வழக்குகளும் தூசி தட்டு எடுக்கப்பட்டு இப்பொழுது மறு விசாரணைக்கு உயர் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்படுகிறது. அதாவது தன் அதிகாரத்திற்கு பொதுநல வழக்காக நீதிபதியினுடைய விருப்பத்திற்கு இணங்க சுமோட்டோ எடுத்து இந்த குறிப்பா
திமுக அமைச்சர்கள் மீது இருந்த வழக்குகள் தள்ளுபடிப்பட்ட செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் எடுத்து விசாரணைக்கு வந்து கொண்டு வர்றாங்க. திரும்பி விசாரணை செய்ய உத்தரவு போடுறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து மனு தர்மத்தின் RSS அமைப்பின் சூழ்ச்சி தான் இது நடக்கிறது. எல்லாமே அதோடைய கோல தான் இன்னைக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து அவர் வீட்டில் வந்து நடத்துது. இது இன்னும் வந்து தேர்தல் நெருங்க 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 தேர்தல் அறிவிக்கும் வரை, தேர்தலை அறிவித்த பின்னரும் கூட இது வந்து ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நான் தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கேன். அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எப்படி இருந்தாலும் கலைஞர் குடும்பத்து மேல, ஸ்டாலின் குடும்பத்து மேல, குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் மேல ஏதாவது ஒரு ஊழல் வழக்கை தொடுத்து எப்படி இருந்தாலும் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து பிடிச்சு உள்ள வச்சிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய RSS கட்சியுடைய அரசியல் பிரிவா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இந்த நடைமுறைலாம் எங்க போய் நிக்குன்னே தெரியல. ஏன்னா இதெல்லாம் சட்டத்தால தான் சந்திக்கணும். நம்ம சட்டப்படிதான் சந்திக்கணும். சட்டத்தை வச்சுதான் அதெல்லாம் ஏற்குவதில்லை முடியுமே தவிர வேற வந்து ஒன்றும் செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. மக்கள் பெருந்திரள் போராட்டம் நடத்தலாம், மக்களை ஒருங்கிணைத்து பெருந்திரள் போராட்டம் நடத்தலாம். ஆனா மக்கள் அந்த அளவுக்கு பெருந்திரள் போராட்டம் நடத்துற அளவுக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்னா அது வந்து தெரியல. என்னுடைய ஆலோசனை, ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ்நாடு அளவில் ஒரு அறவழி போராட்டமா, ஒரு அடையாள உண்ணாவிரதம், ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டமோ, அதுதான் ஒரு நாள் முடிச்சு எடுக்கணும். சும்மா ஆர்ப்பாட்டம் நடந்ததுன்னா கட்சிக்காரன் வந்து ஒரு இடத்துல போய் சேர்ந்து 10 கோஷத்தை போட்டு கலைச்சு போடுவோம். அதுல வந்து பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மத்திய எப்படி இருந்தாலும் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய அலுவலகம் வந்து இருக்கும். அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி அந்த ஒன்றியத்தில் அந்த அலுவலகம் இல்லைன்னா இருக்கிற அலுவலகம் இருக்கிற ஒன்றியத்தில் இன்னொன்று செய்யலாம். தாலுக்காவோட தலைநகரத்தில் நிச்சயமா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு அலுவலகம், ஒன்றிய அரசாங்கத்துடைய அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு உண்ணாவிரத போராட்டம் இல்ல வந்து அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கிற இடத்துல, ஒதுக்கி இருக்கிற இடத்துல, போராட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிற இடத்துல உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நம்ம வந்து அதை வந்து மக்கள்கிட்ட எழுச்சியா கொண்டு போனோம்னா அது வந்து பலன் கொடுக்கும். இன்னொன்னு, இங்க வந்து இப்ப எல்லாம் வந்து ஒன்றிணைவோம், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடைய எல்லாமே வந்து தாயுமானவர், பல திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்கு. இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறது ஊடகத்துல வந்து வருது, யூடியூப் சேனல்ல வருது. ஆனா வந்து பிரதான ஊடகங்கள்ல வந்து பெருசா அது வந்து பேசுறது கிடையாது, பேசி போடுற பொருள் ஆக மாட்டேங்குது. இத வந்து ஊடகத்திலேயே பேசிட்டு இருந்தா சரியா வராதுங்கிறது என்னுடைய கருத்து. இத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இவர் வந்து சொல்லியிருக்காரு, தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், கழகத்தின் தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க எல்லாம் வந்து மக்கள்கிட்ட போங்க, எடுத்து சொல்லுங்க, எல்லாத்தையும் கேளுங்க, கேட்டு நடங்கன்னு. இப்ப எப்படி நடக்குதுன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் எப்படி நடக்குதுன்னா, யாராவது ஒருத்தர் போறாங்க, 2 பேர் போறாங்க, போய் அந்த வீட்டுல உட்காந்து அப்படியே கேட்டு வந்து வாங்கிடுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. கொடியை எடுத்துக்கிட்டு, இது வந்து ஒரு இடத்துல நடக்குது. அந்த ஒரு நாள் ஏதாவது மந்திரி அமைச்சர் போற இன்னைக்கு, மாவட்ட செயலாளர் போற இன்னைக்கு சும்மா கொடி எடுத்துட்டு 10 பேர் கூட்டமா போய் அப்படியே போட்டோ எடுத்து போட்டுட்டு ஊடகத்துல போட்டோ எடுத்து போட்டு பேப்பர்ல வந்து விளம்பரம் கொடுத்து நிறுத்திடுறாங்க. அது வந்து தவறு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் உள்ளரையும் 10 பேர் குறைச்சலா 10 பேர் போகணும், கொடி எடுத்துட்டு போகணும். இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்குமா கட்சி தலைமை? நம்ம வந்து கூவிட்டே இருக்க வேண்டியதான் வேலை. கட்சி நன்மைக்காக எவ்வளவு நம்மளை என்னால பேச முடியுமோ அவ்வளவு பேசுறதுதான் என்னால வந்து முடியும். இதை வந்து நடவடிக்கை எடுக்குமா கட்சி தலைமை? திமுக தலைமைங்கிறது திமுக தலைமைக்கு தான் தெரியும். நம்ம பேசுறது திமுக தலைமைக்கு போய் சேருதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் போய் கட்சி போய் சேரணும்னா கொஞ்சம் நிறைய ஆதரவு கொடுங்க. பார்வையாளர்கள் அதிகமா இருந்தாதான் இதெல்லாம் வந்து இந்த காணொலி வந்து வெளியில போகும், இல்லன்னா போவாது. கண்டதெல்லாம் பேசுறானோ அந்த காணொலிலாம் ஓகோன்னு போகுது, 10,000 பேர் பாக்குறாங்க, 20,000 பேர் பாக்குறாங்கன்னு. அது மாதிரிலாம் பார்க்க வேணாம். குறைஞ்ச பக்கம் ஒரு 1000 பேர் 1200 பேர் பார்த்தா கூட இந்த காணொலி வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போகும் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.